பிரசவம் அப்படிங்கிறது சகஜமா உள்ளது. அது சகஜமானதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா அந்த சாஸ்திரத்தை சொன்னா தான் புரியும். 2 காரணத்தினால பிரசவம் சுலபமா இருந்தது ஒரு காலத்துல. ஒண்ணு பிசிக்கலா ஒர்க் பண்ணுவாவா, 2வது இதுதான் முக்கியமான காரணம், ஊருக்கு ஊர் யாகம் பண்ண அக்னிஹோத்திரிகளை கொண்டு குடியமர்த்துவா. அந்த ஒரு அமைப்புல நாம போனவாதான் பாலக்காட்டுக்கு ஏது அந்தூர் பிராமணா நம்பூத்திரின்னா நாம யார் அந்தூர்கார? கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க. பாலக்காடு பிராமணான்னு நம்ம போய் ஆக்கிரமிச்சுட்டோம். அதை ஒரிஜினலா கேரளாவுக்கு உள்ளவா நம்பூத்திரிகள் தான், நம்பூத்திரி பிராமணா தான். நம்மளெல்லாம் கொண்டு போய் ராஜா அங்கேயே குடியமர்த்தினான். நம்மள என்ன உங்களை சொல்றேன், கேரளா சொல்றேன். ஏன் குடியமர்த்தினான்னா இந்த அக்னிஹோத்திரத்துக்காக தான், வேதத்துக்காக தான். அந்த அக்னிஹோத்திரத்துல என்ன விசேஷம்னா 2 வேளை ஒரு ஹோமம் இருக்கு. கர்ப்பேத்யஸ்த்வா கர்ப்பான் ப்ரீணீஹி சௌர்யகம் ஹவி பிரஜனனம் மே அஸ்து தசவீரகம் சர்வகனக் ஸ்வஸ்தயே ஆத்மசனி பிரஜாசனி வசுசன்ய பயசனி லோகசனி விருஷ்டிசனி சூரிய பிரஜாம் பகுலாம் மே கரோது அன்னம் பயோரேதோ அஸ்மாசு துக்ஷ்வா ராயஸ்போஷமிஷமூர்ஜம் அஸ்மாசு தீதரத் ஸ்வாஹா. கர்ப்பேபிய இதன்னமானதுக்கு உத்தேச தியாகம்னு வச்சுக்கோங்களேன். அங்க என்ன அந்த சுருக்கமா அக்னிஹோத்திரத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இந்த ஒரு ஹோமத்துக்கு மட்டும் பலன் சொல்றேன். சுகப்பிரசவமாகணும், சுகப்பிரசவமாகணும்னு 2 வேளையும் பிரார்த்தனை. யாருக்கு? அக்னிஹோத்திரம் பண்ற எங்காத்து மாமிகா. நான் அக்னிஹோத்திரம் பண்ற தீட்சிதர்னு வச்சுக்கோங்க, அதுதான் அகல்யா. உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தாங்கிறது கிருஷ்ணாவதார சுப்பிரபாதம். இந்த 2ஐயும் சேர்த்து சொல்லணும்னா ஹே ராம ஹே கிருஷ்ண இக சமுத்திஷ்டா, ஹே ராம ஹே கிருஷ்ண ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்ச அப்படின்னு ஒரு தரங்கம். அதுல முக்கியமா ஒரு வார்த்தை சொல்றார். இன்னென்ன காரணத்துக்காக எழுந்திருக்கணும், பிராச்சீதி சங்கனா பரிஹசதிக கிருஷ்ணான்னு சரணங்கள் வரும். அதுல ததிமதன சஞ்சாத மதுரதர சங்கீத புதஜனாகம கோஷ ரம்ய கோஷம். கோஷம்னா சப்தம்னு அர்த்தம், கோஷம்னா எடைச்சேரின்னு அர்த்தம். 2 அர்த்தம் வரும் சமுத்திரத்துல. எடைச்சேரியில கோஷம் கேட்கறது புதஜன கோஷம். புதஜனங்கள்னா வேத வித்துக்கள்னு அர்த்தம். கார்த்தால எழுந்த வேதம் சொல்றா, அந்த வேத சப்தம் கேட்கறது, தயிர் கடையிற சப்தம் கேட்கறது, அந்த கோபிகைகள் பாடுற சப்தம் கேட்கறது. கார்த்தால பாடுறாள் அப்படின்னு சொன்னா பாடுறதுக்குன்னு கார்த்தால பாடுறதுக்கு அப்படின்னு சில ராகங்கள் உண்டோடும். அந்த ராகங்களுடைய வரிசையெல்லாம் சொல்றார் இந்த தரங்கத்துல. இப்படி எல்லாம் விசேஷம் இருக்கு. அந்த வேத சப்தம் கேட்டா அக்னிஹோத்திரம் நடந்தா சுகப்பிரசவம் ஆகும். அப்படி ஆச்சு. அது 2வது எல்லாத்துக்கும் மேல எல்லாருமே தூங்கி போயிட்டா அம்பாளுங்கிறதுனால. இந்த குழந்தையை கொண்டு வச்சால் அந்த குழந்தையை தூக்கினா அதுவும் இதெல்லாம் சரி, குழந்தை அழாம இருக்குமானால் அதுவும் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே இருக்கு. ஏன்னா பேச்சுன்னு வந்த அவதாரம் இல்லையா. இதை கொண்டு வச்சார், அதை கொண்டு தூக்கினார். திரும்பி வரத்தே பகவானை கொண்டு போறதே என்ன உபச்சாரமோ அத்தனை ஆதிசேஷன் கூட பிடிக்கிறது, யமுனை வழி வர்றது. இது என்ன சார்னா அவனுக்கு எந்த அளவுலையும் இவள் சலச்சவள் இல்லை. பர்சன்டேஜ்ல அவனுக்கு குறைச்சலே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவனை விட இவதான் பெரியவன். எப்படி சொல்றேன்னா சக்தி கூடன்னா பகவானை விட அம்பாளுக்கு தான் சக்தி கூட. அதை எப்படி நிரூபிக்க முடியுமானால் 24 மணி நேரம் நமக்கு ஒரு நாள் ஒன் டேல இந்த 24 மணி நேரத்துல பகவானுக்குன்னு நாம் ஸ்பெண்ட் பண்ற டைம் கூடயா, மாயையில நாம மயங்கி ஸ்பெண்ட் பண்ற டைம் கூடயா? மாயையில மயங்கி அப்ப அவனோட இவருக்கு தானே சக்தி கூட. அதனாலதான் பகவான் சொல்றாரு, மாயையெல்லாம் அவ்வளவு சுலபமா ஜெயிச்சிட முடியாது. ஜெயிச்சா மாதிரி பேசலாம், வாயினால வேதாந்தம் பேசலாம், ஜம்முன்னு பாம்பே மில்லுல காஷாயம் கட்டிக்கலாம், பென்ஸ் கார்ல இறங்கலாம். சரீரத்துக்கு ஆபத்துன்னு வந்தா தானே தெரியும். ஜடபிரதர் மாதிரி பேசாம இருக்க முடியுமா? ஒரு வியாதி வந்தாலே டென்ஷன் ஆயிடுவோம். உபதேசம் பகவத்கீதை கிளாஸ் தோஷம் சொல்லல, வேதாந்தம். அதனாலதான் கர்மாவையும் தர்மாவையும் பக்தியும் உபதேசம் பண்ணலாம். பொதுவாகவே ஹிந்து மதத்துல எதை உபதேசம் பண்ணாலும் அனுஷ்டானம் எதை பண்றோமோ அதுதான் பண்ணணும்.
அனுஷ்டானம் பண்ணாம பேசுறதுக்கு வேல்யூவே கிடையாது எந்த விஷயத்தையுமே. இன்னைக்கு ஊர் முழுக்க பஜனை சம்பிரதாயத்துல கோபாலகிருஷ்ண பாகவதர் புதுக்கோட்டை பாகவதர்னு சொல்றேன். என்னதுனால? அவர் பண்ண பஜனையினால. 108 பாகவதால் இல்லையா, அவளெல்லாம் சொல்றேன். இந்த ராத்திரி திவ்யா நான் பார்த்திருக்கேன். நான் அவரோட பையனை பார்த்தேன்னா, அவரை பார்த்தேன்னா கரெக்டா ஞாபகம் இல்லை. கோயம்புத்தூர்ல மீச மாமான்னு ஒரு ராத்திரி எங்க அப்பா சப்தாகம், நான் சொல்றது 72 73 சொல்றேன். அப்ப ராத்திரி தீபை அவங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மணிக்கு அவர் மட்டும் ஸ்ருதியை மீட்டுன்னு பாடிட்டு இருப்பார் பகவான்கிட்ட. அது மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் தற்பறையா உள்ள மகான். எங்காத்துலாம் ராதா கல்யாணம் நடக்கிறதே 4:30 மணி ஆகும் காத்தால திரை போடுறதுக்கு. போட்டுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு திரையை திறப்பால் 5:30 மணி. இன்னைக்கெல்லாம் அப்படியே எல்லாம் அல்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் நடக்கிறது. ராத்திரி முழுக்க நடக்கும். ராத்திரி முழுக்க அழுக்காம பாடுவா. இந்த மாதிரி ஜெக்கில் வச்சுன்னு டீ குடிக்கிற வேலையெல்லாம் கூட கிடையாது. அப்ப இது மாதிரி எல்லாம் உனக்கு வெந்நீர் போட்டு கொடுப்பா. அதுதான் விஷயம். நடந்திருக்கிறதுல ஆமா, அது மாதிரிலாம் உண்டு. அந்த காலத்துல ஆத்மார்த்தமா பண்ணுவாரு. அதனாலதான் அவளை கொண்டாடுறோம் நாம. எல்லாரும் தான் பிரவச்சனம் பண்றா. ஏகாலுக்கு அனந்தராமதேஸ்வர் கிருஷ்ணபிரியம் என்னான்னு மட்டும் ஏன் சொல்றோம்? நாம பேசுற சாமர்த்தியத்தோட பேசுறவாளெல்லாம் நாம நினைவு வச்சுக்கலையே. இவாளை மட்டும் ஏன் நினைவு வச்சுக்கிறோம்? அந்த ஸ்ரீயப்பதியானேன்னு சொல்லிட்டா பகவான் உள்ள உட்கார்ந்துக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த அனுபவம் தான். அந்த தர்மத்தை, பக்தியை, அந்த தர்மத்தை, அந்த கர்மத்தை, அந்த ஞானத்தை அனுபவத்தோட யாரு கொடுத்தாலும் இல்ல இருந்தா தானே சட்டியில் இருந்தா தான் ஆப்பையில வருங்கிற மாதிரி. அப்பதானே புறத்தியா இருக்கு கேட்கிறவாளுக்கு அது பிரயோஜனமாகும். அது அம்பாள் வர இங்க கொண்டு விட்டுட்டார். அங்க என்ன ஆச்சுன்னா, நந்தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதாக்லாதோ மகாமனாஹ ஆஹூய விப்ரான் வேதஞானி ஸ்நாதஹா சுச்சிரலங்கிருதஹ. நந்தகோபன் ஸ்நானம் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி அதை அவன்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு செக்டர் தேனுனாம் நீதே பிராதாத்து லட்சம் பசுமான தானம் பண்றான். விப்ரேபிய சமலங்கிருதம். சிலாத்ரின்னு 3 மலை எல்ல தானம் பண்ணினான்னு இருக்கு. எல்லாம் வாங்கவே மாட்டாள் விஷயம் தெரிஞ்சவா. தானத்தை அன்பிட்டு கிட்ட நீங்க கொடுத்தா அது விஷயமே இல்லை. இந்த தானம் வேற தர்மம் வேற. ரொம்ப பேருக்கு அதுவே புரியாது. இருக்கிறவாளுக்கே கொடுத்துருக்கே, தீட்சிதருக்கு தான் அவ்வளவு வேட்டி இருக்கே, தீட்சிதர்களே கொடுத்துருக்கேன்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னா, நான் தீட்சிதர்னு என்ன சொல்லுன்னு எண்ணூத்தி சொன்னா சண்டைக்கு வருவாங்க. இந்த காவேரி கரையில ஸ்நானம் பண்றா பத்தியில துலா ஸ்நானம்னு கிராமத்துல எல்லாம் உண்டு. கங்கையிலையோ காவேரியிலையோ ஸ்நானம் பண்ணினா அந்த கங்கைக்கு பூஜை பண்ணி காவேரிக்கு பூஜை பண்ணி ஒரு சுமங்கலிக்கு வச்சு கொடுப்பாங்க. எல்லாருமே சுமங்கலிக்கு தான் வச்சு கொடுப்பாங்க. ஒரு 1000 படிக்கட்டுல ஒரு 500 பேர் வந்துட்டா. எல்லாரும் பாட்டிமாவா இருக்கா. ஒரே ஒரு சுமங்கலி தான் வந்திருந்தாள் அன்னைக்கு. எல்லாருமே அவனத்திலேயே குங்குமத்தை வச்சு அவளுக்கே வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தா. ஒரு பைத்தியம் சொல்றான், அவனத்தில தான் அவ்வளவு குங்குமம் இருக்கடா, குங்குமம் இல்லாத நெத்தியில கொண்டு வையின்னா. அது மாதிரி இது தானம் வேற, தர்மம் வேற. தர்மம்ங்கிறது ரோட்ல ஒருத்தன் அம்மா தாயேன்னு கேட்கிறான், அவனுக்கு 10 ரூபா போடுறத அவன்கிட்டேருந்து நீங்க எதையுமே எதிர்பார்க்கல. கருணையினுடைய அடிப்படையில அவனுக்கு கொடுக்குறேன். ஆனா தானம் அப்படி இல்லை. 2 கர்ப்பஸ்தம்னு சொல்லி மந்திரம் சொல்லி நான் இதை கொடுக்குறேன், இதனால உங்ககிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி தாங்க அக்ரிமெண்ட்டினுடைய இதுலதான் கொடுக்கறதே. அப்ப வேதவிதேக்கில தத்தம் தத்தம். அதை திருப்பி கொடுக்குற சக்தி யாருக்கு இருக்கோ அவாகையில தான் கொடுத்தாகணும். அது வேதம் படிச்ச வகையில தான் இருக்குது. அப்ப எல்லாத்தையும் எல்லாரும் வாங்க மாட்டாள். இரும்பு வாங்க மாட்டாள், எள்ளு வாங்க மாட்டாள், உப்பு வாங்க மாட்டாள், பூசணிக்காய் வாங்க மாட்டாள், வாழைக்காய் நேரடியா வாங்க மாட்டாள். அதனால என்ன பண்றதுன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு டெக்னிக் அது. இந்த மகாரோக தானம்னு 5 இருக்கு. பலாப்பழம், கம்பளி, இரும்பு, பஞ்சு, கம்பளி, பலாப்பழம், பூசணிக்காய். இந்த 5க்கு மகாரோக நிவர்த்திக்கிற தானம்னு பேர். பெரிய ரோகமா இருந்தா இதை பண்ண தானம் நிவர்த்தியாகும். இந்த 5யுமே நேரடியா வாங்க மாட்டா யாருமே, வேதாத்தியனம் பண்ணவா. அப்ப என்ன பண்றதுன்னா, பிராமணால கூப்பிட்டு அவளுக்கு பூஜை எல்லாம் பண்ண சொல்லிட்டு சாப்பாடுல குல்புந்தா பண்ணி போட்டுறது. இந்த பூஜைக்கு அப்படி பண்ணுவா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் இரும்பு வாங்க மாட்டார். இது மாதிரி ஒரு பீஸா இரும்பை கொடுத்தா வாங்க மாட்டார். வாத்தியாரே உங்களுக்காக ஒரு டேபிள் ஃபேன் வாங்கி வச்சிருக்கேன், வாங்கிக்கிறேன் கேட்டா மாட்டேன்னு சொல்லுவார் வாத்தியார். அது என்ன தங்கத்திலேயா பண்ணி இருக்கு? அதுவும் இரும்பு தானே.
அந்த ரூபம் மாறி அந்த தானத்தை நாம எப்படி பண்ணணும்னு நாம் காலத்துக்கு அனுசரிச்சு அந்த காலத்துல எல்லாம் எவசூல்தரை வாங்கிப்பா. எவசூல்தர்னு புதுசா ஒரு திரவியம் வந்து பார்த்தீங்களா, அது கேட்டா அது இரும்போட ஜென்யமான விஷயம் தான். அது இது மாதிரி அந்த ரூபத்தை மாத்தி பண்றது. இவன் என்ன அத பாகவதத்துல இருக்கு, அதனால சொல்றேன். 3 எள்ளு மலைக்கு மேல கோல்டு பிளேட்னால மூடிட்டானா அவன் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாளா எல்லாரும். அப்படி தானம் பண்ணினார்னா அதுக்கு நிறைய தானம் பண்ணினா 6வது நாள் இதுக்குள்ள இங்க என்ன ஆச்சுன்னா, இதை கொண்டு வந்து இந்த குழந்தைய வச்ச உடனே ஜெயில் கதவெல்லாம் மூடிடுது, கை விலங்கு கால் விலங்கு போட்டுருது, குழந்தையும் அழுதுது. கம்சனும் ஓடி வந்தான். பிரசவிச்சாரேன்னு கூட லஜ்ஜை இல்லாம உள்ள புகுந்து அந்த குழந்தைய கையிலேருந்து புடுங்கி அவ எவ்வளோ தடுத்து பார்த்தாள். இது 6 குழந்தைய கொடுக்க போது அபிப்பிராயம் சொல்லாத தேவைக்கு இந்த குழந்தைய கொடுக்க மாட்டேன்னா, ஏன்னா இது நம் குழந்தை கிடையாதுங்கிறதுக்காக. அதுக்கு காரணம் சொல்றாள் அவள். என்ன காரணம் சொல்றான்னா, இவளை நீ கொல்லாத. ஏன் கொல்லக்கூடாது? இவ உன்னோட மாட்டு கொண்டு அப்படியே இருக்கு, பாகவதத்துல இருக்கு. இவளை நீ கொல்லாத, உன் பிள்ளைக்கு இந்த பொண்ணை கொடுக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். சுகாச்சாரியா சொன்னா இந்த கொலகாரப்பாவியோட சம்பந்தம் போடுறா பிறகு. ஏற்கனவே 6 பிள்ளைய கொண்டு இருக்கான். அவனுக்கு போய் அவன் பிள்ளைக்கு இதுலேருந்து என்ன தெரியாது நாம் தெரிஞ்சுக்கணும்னா, என்ன விவகாரம்னாலும் பிறந்தாத்துல உள்ள அபிமானம் மாறவே மாறாது ஸ்திரீகளுக்கு. அதனால அந்த விஷயத்துல நாம அபிப்பிராயமே சொல்லக்கூடாது. ஒரு மணி நேரம் அண்ணாவை பத்தி தம்பியை பத்தி வெய்வா, ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு எல்லாம் முழுமுன்னு உங்களை பிடிச்சிருக்குவா. நான் சொல்லலாம், நீ எப்படி சொல்லலாம்? அதனால எல்லாத்தையும் கேட்டுன்னு பேசாம இருக்கணும். ஏன்னா அந்த பிரியம்ங்கிறது தனிதானே. அது ஏதோ மனசுல உள்ள வருத்தத்துக்காக பேசுறாங்கிறதுக்காக நீனும் சேர்ந்து பேசலாமா? சில வைத்தியம் தெரியாது எதுன்னு, மாமியாரை வச்சா அம்மாவை வச்சா இவனும் சேர்ந்து வைக்குவோம். அப்ப நீங்க எப்படி எங்க அப்பாவை சொல்லலாம்னு கேட்போம். பிரியம்ங்கிறது தனிதானே. அவ இதை ஏன் காரணம் சொன்னான்னா, நம்ம குழந்தை இல்லைங்கிறது உள்ளார்த்தமான காரியம். இருந்தாலும் அவனுக்கு ஏதாவது காரணம் சொல்லி தடுக்கணும்னு. உன் பிள்ளைக்கு என் பொண்ணுன்னா முதல்ல நிறுத்துன்னா, முதல்ல நானே உயிரோட இருப்பேனான்னு தெரியாது, அப்புறம் என்ன என் பிள்ளை கல்யாணம்னா இந்த கொண்டா அந்த குழந்தையன்னு சொல்லி அபோதையே சிலாபரட்டே சுவார்த்தோன் மூடித சமூகதான்னு அதை கல்லுல அடிக்க போகிற சமயத்துல அப்படி கல்ல விட்டு கையை விட்டு நழுவி அஷ்டௌபுஜாங்கீம் மகிஷஸ்ய மர்தினி சசங்க சக்கராசூலதாரிணி மார்க்கண்டேயர் வர்ணிச்சா மாதிரி வைஷ்ணவியா 8 கையோட அம்பாளுக்கு பஞ்சமான வைஷ்ணவி, மாகேந்திரி, பிராமி, வாராகி, நாரசினி, ஐந்திரி, இதெல்லாம் ஒவ்வொரு தேவதையோட கௌமாரி. இதெல்லாம் ஒவ்வொரு தேவதையோட சக்தி. முருகனோட சக்திக்கு கௌமாரின்னு பேரு, மகேஸ்வரனோட சக்திக்கு மாகேந்திரின்னு பேரு, மகேந்திரனோட சக்திக்கு மகேந்திரின்னு பேரு, மகேஸ்வரனோட சக்திக்கு மகேஸ்வரின்னு பேரு, பிரம்மாவோட சக்திக்கு பிராமின்னு பேரு, விஷ்ணுவோட சக்திக்கு வைஷ்ணவி அப்படின்னு பேரு. அந்த வைஷ்ணவி எப்படி இருப்பாள்னா 8 கை இருக்கும். பெருமாளுக்கு 8 கை தான். 4 கைங்கிறது பின்னாடி வந்தது. 8 கை தான் பகவானுக்கு. இந்த 8 கை இருக்கும். 8 கையிலையும் என்னென்ன ஆயுதங்களோ அதெல்லாம் வர்ணிச்சு, நான் உன்னை கொல்றவன் இல்லை, உன்னை கொல்றவன் எங்கேயோ இருக்கா, தேவையில்லாம சாதுக்குள்ள ஹிம்சை பண்ணாதேன்னு சொல்லிட்டு பகவான் அம்பாள் மறைஞ்சு போயிட உடனே அந்த ராத்திரியில ஒரு சபையை கூட்டி இந்த வசுதேவர் தேவகியை விடுவிச்சுட்டு, அசரீரி வாக்கு சொன்னது 8வது கர்ப்பம்னு நாரதர் வந்து சொன்னார், 8க்கு 8ன்னு வியாக்கியானம் பண்ணினார். இப்ப அம்பாள் சொல்றாள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான்னு. அப்ப அவள்லாம் எல்லாம் அசத்தை சுத்தி அசத்து தானே இருப்பான். ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொன்னா. அப்ப ஒருத்தர் சொன்னார், தேவதைகள்ல பிரதானமா உள்ளவா பிரம்ம விஷ்ணு ருத்ரா. பிரம்மா அப்படிங்கிறவர் நாம பயப்படவே வேண்டாம் அவருக்கு. ஏன்னா பயப்படுற மாதிரி ஒண்ணு கூட அவர்கிட்ட கிடையாது. கமண்டலு, தர்ப, புஸ்தகம், ஜபமாலை, இதை கண்டு எவன் பயப்பட போறான்? இதை கண்டு பயப்படாதனால நம்ம சந்தில நிற்கிறோம். பாக்கி எல்லா தெய்வங்களும் கையில ஆயுதம் வச்சுன்னு இருக்கு. என்னத்துக்காக? என்னால் பயமுறுத்துறதுக்காகவே. நிஜபக்திரான காரணி சூழதல் இல்லா அப்படின்னு ஒரு அபங்கத்துல கூட ஏகநாதர் சொல்றாருன்னு. எல்லா ஆயுதம் இல்லாத தெய்வமே கிடையாது. ஆனா இந்த பிரம்மாவுக்கு மட்டும் ஆயுதமே கிடையாது. சம்புனாவா வனோபசகா. சிவபெருமான் எப்படி இருக்கான்னா, அவர் பாட்டுக்கு இந்த பக்கமே வருது, அவர் பாட்டு காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நூத்தர பிரச்சனைக்கே அவர் வரமாட்டார். அவருக்கு பிரச்சனைனாலே அவருக்கு தெரியாது, நூத்தர சொன்னாதான் தெரியும் அவருக்கு. அது மாதிரி நிலையில உள்ளவர் அவர். ஒரே ஒரு ஆள் தான் பயப்படணும். யாரு? விஷ்ணு. அந்த விஷ்ணுவை மாயாவி, அவரை கண்டுபிடிச்சு அழிக்கிறதெல்லாம் கஷ்டம். அந்த விஷ்ணுவுக்கு தேவதைகளுக்குள்ள சிரேஷ்டம் விஷ்ணு. விஷ்ணுவுக்கு ஆதாரம் தர்மம், தர்மத்துக்கு ஆதாரம் 5 இடம். மூலம்கி விஷ்ணு தேவானாம் எத்திர தர்ம சனாதனா
தத்ரச்ச பிரம்மகோ விப்ராஹா தபோயஜ்ஞா சதக்ஷிணாக. 5 ஆதாரமா வேதம், வேதம் படிச்ச பிராமணவா, யாகம், பசுமாடு, தத்ரச்ச பிரம்ம கோ விப்ராஹா தபஹா தபஸ், இதெல்லாம் தர்மத்துக்கு ஆதாரம். இதுல 5ல் 1 அழிச்சாலே பாக்கி 4 அழிஞ்சு போயிடும். தஸ்மாத்து சர்வாத்மனா ராஜன்னு பிராமணான் பிரம்மவாதினா. பிராமணன் அழிச்சா வேதம் அழிஞ்சு போயிடும், பிராமணன் அழிச்சா யாகம் பாப்பா ஒழியணுங்கிறது அன்னைக்கே இருந்திருக்குங்கிறதுக்காக சொன்னவர். இன்னைக்கு வர சப்தம் இல்லை, அன்னிலேருந்தே இருந்திருக்கு. ஆனா அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதை சொன்னவன்னா அழிஞ்சு போயிட்டான். அந்த வார்த்தை மட்டும் அப்படியே இருக்கு. சொச்சத்தையும் அழிச்சு போகணுங்கிறதுக்காக. யாரும் சாஸ்வதம் கிடையாது. அவன் சொன்னா அதெல்லாம் சாதுக்கள் எல்லாம் இம்சை பண்ண வேண்டாம், வேற ரூபத்துல பாருன்னா. அப்பதான் பூதனை சொன்னால் பிறந்து எங்கேயோ வளர்றாங்கிறதுனால 1 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள் எல்லாம் நான் கொண்டு வருவேன்னு அவ்வாட்டுக்கு வேஷத்தை கொண்டு கலந்தேன். 6வது நாள் பகவான் பிறந்த 6வது நாள் இங்க நந்தகோகுலத்துக்கு வர தொற்றில படுத்துட்டு இருக்கிற பகவானை தூக்கினார். ஒருத்தர் அதுல வந்து ஒருத்தர் வீட்டுல வந்து ஒருத்தர் குழந்தைய தூக்கிட முடியுமா, வெளிக்காராளுக்கு நம்ம அனுமதிப்புமான்னா? அதெல்லாம் புராணத்தை புராணமா மனசுல வாங்கிட்டாதான் புரியும். இந்த பொய் இல்லை. இன்னைக்குமே வரவா எப்படி வராங்கிறத பொறுத்து இருக்கு நம்மளுடைய பிரமிப்பு. என்னை மாதிரி தவி விதி ருத்ராட்சம் இதெல்லாம் பண்ணா வாசல்லையே நிறுத்தி மாமாவை அனுப்பிச்சுடுவான் பேசி. ஒரு பெரிய ஜாகுவார் கார்ல, பென்ஸ் கார்ல வந்து இறங்கினா, வெல்கம் சார், வெல்கம் சார், வாங்க வாங்க வாங்க, டேக் யுவர் சீட். அவன் அப்பா வீட்டுல இருந்து அவன் கொண்டு வந்தான், அவங்க வரத்தவே சீட்டு கொண்டு வந்தான் இருக்கும். டேக் யுவர் சீட் தான். காபி குடிக்கிறல, டீ குடிக்கிறல, இத்தனை உபச்சாரம் யாருன்னே தெரியாது. அந்த ட்ரெஸ்ஸை கண்டு பிரமிக்கிறவங்க நாம, அந்த வேஷத்தை கண்டு பிரமிக்கிறது இன்னைக்குமே இருக்கு. டிவியில எத்தனை சொல்றாரு, அவ்வளவு தூரம் வேண்டாம். 4-5 வயசு எத்தனை பிரமிச்சா நுனி நாட்டில் இங்கிலீஷ் பேசி உன்னோட அந்த ஒரு மொபைல்ல ஒரு கோடு வந்திருக்கும், அதை சொல்லணும்னே பைத்தியம் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது. திரும்ப திரும்ப 2 நாளைக்கு ஒரு தடவை ரிசர்வ் வங்கி அனுப்பிச்சுட்டே இருக்கு. நீங்க வந்து உங்களோட இதை போட சொல்லாதீங்கோ, இதை சொல்லாதீங்கோ, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை சொல்லாதீங்கோ, கார்டு நம்பரை சொல்லாதீங்கன்னு சொல்லி கட்டுறவா எத்தனை பேர் இருக்கா? ஏமாறுறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு, ஏமாத்துறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அந்த பிரமிப்பு அது மாதிரி இவ தாம் தேவமாயாமிவ வீரமோகி. இவ எப்படி பண்ணினாள் அப்படின்னா, அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணின்னு வரா, மேக்கப் பண்ணின்னு வரா. கோபிகைகள்லாம் ரொம்ப சாத்விகமான ஜனங்கள், ரொம்ப சாதுவாள். அறிவொன்று இல்லாத ஆயர்குலம்னார் பெரியாழ்வார் சொல்லும் போது. புத்தியே கிடையாது அப்படின்னா, புத்தி இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கபடம் கிடையாதுன்னு அர்த்தம். காப்பட்டியம் கிடையாது அவள். சுத்தமான ஜனங்கள். வலதுகை எது இடதுகை எதுன்னு கேட்டா சொல்ல தெரியாத அவள். அவ்வளவு சுத்தமான ஜனங்கள். அதுவும் கிராமம் வேற, டவுன்ல தான் இத்தனை. ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா கதவை திறந்து வச்சுன்னு தூங்குவோம் நாம ராத்திரியில. கூடத்துல படுத்துருப்பா, தாவரத்துல படுத்துருப்பா, வாசப்படியில அந்த இதுல படுத்துருப்பா. தஞ்சாவூர் பாட்டையில சொல்றேன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு இருந்தாலும் இந்த நான் சொல்ற மாதிரி கதவை திறந்து வச்சுன்னு தூங்குவா. அப்ப ஏதாவது அந்த காலத்துல கோபம் வந்ததுன்னா ஒரு சாபம் வந்துவோம், வீட்டு கதவை அடைக்கேம்பா. வீட்டு கதவு லாக் ஆகணும்னு சாபம் கொடுத்தா அது பெரிய சாபம். அது அந்த சாபத்தை வாங்கி எல்லாரும் பிறந்திருப்போம். எல்லாரும் வீட்டு கதவும் 24 மணி நேரம் லாக் பண்ண மாதிரி. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தோஷம் இது. இன்னைக்கு லைஃப் ஸ்டைல்ல அப்படிதான் இருந்தாகணும். அதெல்லாம் நான் இல்லைன்னா அந்த அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு இத்தனைக்கு அப்புறமும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதா நினைச்சிருந்து எத்தனை ஏமாறோம் நாம. அந்த காலத்துல அப்படி சுத்தமா இருந்த காலம் அது. அதனால இவ வேற ட்ரெஸ்ஸை பார்த்து அப்படியே பிரமிச்சு போக இவளை உள்ள விட்டு படுத்துட்ட. ததர்ஷ தல்பே அக்னி நிவாம்பசம். எனக்கு யமன்னு தெரியாம நெருப்பு ஸ்வரூபமா உள்ள பகவானை தூக்கி இவளை ஸ்தன்யமானம் பண்ணி வைக்க, காடம் கராப்யாம் பகவான் பிரபீட்யததி பிராணைஸ்ரமம் ரோஷசமன்விதோ பிபத். பகவானும் அந்த பூதனையை இறுக்கி பிடிச்சிருந்து தூக்க கலக்கத்துல அவ அம்மாட்ட பால் குடிக்கிற மாதிரி நினைச்சிருந்து பாலோட சேர்த்து அவ பிராணனையும் இழுத்தான் பகவான். இப்படி இழுத்தா அந்த பிராணனை பிடிச்சு பகவான் இழுத்த உடனே கரண்ட்ல கை வச்சா மாதிரி இருந்தது அவளுக்கு. சாமுஞ்சாலமிதி பிரபாஷினி. இப்படி கையை பிடிச்சிருந்தாலும் அதுக்கு அந்த கையை விட்டுட்டான். விட்டுன்னு கையை தூக்கிட்டு ஐயோயோன்னு விட்டுட்டான். ஒரே விடுதலை தான். கிருஷ்ணாவதாரத்துக்கு மட்டும் பார்த்தா, பேசினா, தொட்டா, நினைச்சா எல்லாம் மோட்சம்தான். இந்த கேட்டகரியே கிடையாது. அது ஜடமா இருந்தாலும் சரி, சித்தா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மோட்சம் தான் கிருஷ்ணாவதாரத்துல. அதனாலதான் விதுர மைத்ரேய வித்தவ சம்வாதத்துல இது என்ன ஒரு கருணைன்னு சொல்ல போறான். திருத்திய ஸ்கந்தத்துல சொல்லுவான், ஒரு விஷத்தை கொடுத்தவளுக்கு ஒரு மோட்சம் கொடுக்குறான் பகவான்னா அது கருணையோட அவதாரம் தானே.
சத்தம் போட்டுன்னா அவள் கீழே விழ, அவளுடைய சொரூபம் நிஜஸ்வரூபம் வர கோபர்கள்லாம் பயந்து போக அவளை வெட்டி கண்ணம் துண்டமாக்கி கொண்டு போய் யமுனக்கிரையில வச்சு எரிச்சா அவள் உடம்புலேருந்து சந்தன வாசனை வர. இது என்ன அப்படின்னா, யோகீஸ்வரர்கள்லாம் எந்த நிலையை அடைகிறார்களோ அந்த நிலையை அவள் அடைஞ்சா. உதனா லோகபாலக்னி ராட்சசி ருதிராஜனா ஜிகம் சயாபி ஹரயே ஸ்தனம் தத்வாப சத்கதிம். மோட்சத்தை கொடுத்தான் பகவான். அடுத்த ஸ்லோகம் பாகவதத்துல கொல்லணுங்கிற எண்ணத்தோட விஷக்கலந்த பாலை கொடுத்தாலே பகவான் மோட்சத்தை கொடுத்தாருன்னா, கிம்புன ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே. ஸ்ரத்தையோட பக்தியோட பகவானுக்கு நாம் நித்தியப்படி ராத்திரி பால் நைவேத்தியம் பண்ணணும். இதெல்லாம் சம்பிரதாயத்துல உள்ளது. ரொம்ப பேருக்கு தெரியும். காலத்தால மகா நைவேத்தியம் பண்றோம், அதோட முடிஞ்சு போயிட்டா உயிர்த்து மூடி வருங்க பூஜை ரூம. ராத்திரி பகவானுக்கு பசிக்காதுன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பசி இல்லைன்னா அப்ப காலத்தால ஒண்ணு பண்றதே ராத்திரி ஒண்ணு நைவேத்தியம் பண்ணுவோம்னு அது பால் பண்ணுவாள். அந்த காலத்துலலாம் பாலை காய்ச்சி ராத்திரி நைவேத்தியம் பண்ணிட்டு தான் கதவை அந்த விளக்குல வச்சுட்டு தான் எடுக்கணும், கதவையே சாத்தணும். இது சீர நைவேத்தியம் பண்ணினா துக்கமே இருக்காது, சம்பவங்கள் நடக்கும், துக்கம் இருக்காது, பாதிக்க விட மாட்டோம். பால் நைவேத்தியத்துக்கு அத்தனை பலசூதி சாஸ்திரங்கள் சொல்றது. அதுவும் நல்ல பாலா இருந்து பச்சைக்கல்புரம் போட்டு சுகுமார சுந்தர க்ஷீரச்சோர க்ஷீரச்சோர சித்தச்சோர சப்தத்தை கேட்கப்படும். கீர்த்தனத்து இந்த பாலக்குடின்னு சொல்ற மாதிரி இருக்கும். கிருஷ்ணன் நீ கிருஷ்ணா பாலக்குடி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அந்த கீர்த்தனை. அப்படி நைவேத்தியம் பண்ணினா அவளுக்கு என்ன கதைன்னு சொல்லணுமான்னு கேட்டான். சரித்திரம் சொன்னா, பகவானுக்கு 1.5 வயசு ஆகும்போது என்ன தேய்ச்சி கொண்டாடுறது 1.5 மாசம் ஆச்சு பகவானுக்கு. ஒரு மாசாந்திர பர்த்டே, ஆயுள் ஜென்ம நட்சத்திரம். பகவானுக்கு என்ன தேய்ச்சி தொட்டில இதுல தூளியில போட்டிருக்கிறதே வண்டி ரூபத்துல ஒரு அசுரன் வர அவனை வதம் பண்ண சகடாசுரன் பேர். சகட பஞ்சனம்னு தான் பாகவதத்துல இருக்கு. மகான்கள்லாம் சொல்லும்போது சகடாசுரன் தான் சொல்றான். அப்புறம் திருநாவர்த்தனன்னு ஒரு அசுரன், அவனை வதம் பண்ணினா இப்படி வளர்ந்துட்டே வரத்தேவே பகவானுக்கு 4வது மாசம் கர்காச்சாரியால் நாமகரணம் பண்ணினா கலதர சகிதஸ்தோன்னு பகவான் மண்டிட்டு விளையாட ஆரம்பிச்சான். பேச்சு ஒன்று நட வரல. இவனுக்கு நடவழி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம் சஞ்சாரயமாச சுதம் யசோதா பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம். சுகுமார கவின்னு ஒருத்தர் கேரளாக்காரர் கிருஷ்ணவிலாச காவியம்னு ஒன்று பண்ணியிருக்கான். அதெல்லாம் அபூர்வமான புக்கு, அதை எடுத்து படிக்கிறது. யாதவா விஜயம் மாதிரி அது ஒன்னா இருக்கும். அது அதுல சொல்றார், கையை பிடிச்சி அழிச்சுன்னு வரா, இப்படி கையை பிடிச்சி நடவண்டி மாதிரி இவ கையை பிடிச்சுன்னு வரா. அரஸ்லோகம் கரேன சங்கிருக்கிய கராம்புஜாக்கிரியம் சஞ்சாரயாமாச சுதம் சனைஹி யசோதா. அரஸ்லோகம் என்ன விசேஷம்னால் யாருக்கு தெரியுமா இவன் நடவண்டி கொடுத்தான்னா, பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம். வாமனாவதாரம் பண்ணி மகாபலி யாகசாலைக்கு போய் 3 அடி தானம் கேட்டு 3 உலகத்தையும் 2 அடியாக அளந்த உலகளந்த பெருமாளுக்கு இவன் நடவழி கொடுக்கிறான். காரணம் பவ்யாசையா பாவித்த பாலம் பாவம், தன்னுடைய குழந்தை அப்படிங்கிற எண்ணத்தினால். அதை சொன்னால் அந்த சரித்திரம் சொன்னா கொஞ்ச நாள் ஏண்டா நடவழி கொடுத்தோம்னா சிலதெல்லாம் முதல்ல பேச மாட்டேங்கிறான், குழந்தை பேச மாட்டேங்கிறான், பேரன் பேச மாட்டேங்கிறான்பா. அப்புறம் ஐயோ தாங்கள்ல நொன்னு பேசிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான் பகவான். எல்லா இடத்துலையும் ஓட இவாத்தோட நிற்காம பக்கத்து வீடெல்லாம் போக வத்சான் சந்தி குச்சித சமயே க்ரோஷ சஞ்சாதஹாசஹ ஸ்தேயம் ஸ்வாதுவக்தி அதததிபயஹ கல்பிதைஸ்தேய யோகைஹி மர்கான் போக்ஷன் விபஜதி சச்சேதி நாத்தி பாண்டம் வினக்தி
திரவியாலாபே சகிருஹ குபிதா யாத்யுபக்ரோஷ். இந்த 2-3 ஸ்லோகத்தில் எத்தனை கிருஷ்ணலீலா தரங்கணியாகட்டும், யாதவா உதயமாகட்டும், எத்தனை கிரந்தங்கள் இந்த பாலலீலையை வர்ணிக்காதவளே கிடையாது. அவ்வளவு விஸ்தாரமா சொல்லியிருக்காங்க. பகவான் இப்படி வெள்ளை தயிர் பாடலாம் திருடினானே, நியாயமா? அவளே ஏழைகள் தானே, அன்னைக்கு வித்து வியாபாரம் பண்றவா தானே அப்படின்னா, இந்த நம்ம ஹிந்து மதத்திலேயே ஒண்ணுக்காக ஒண்ணுதான் கர்மாவே. நம்ம பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் பகவத் ஸ்மரணைக்காக. நேரடியா பகவானை நினைச்சுக்க முடியாது, இந்த காரியத்தை பண்ணி பண்ணி பகவான் நினைக்கணும். அந்த காலத்துல எல்லாம் ஒரு விஷயம் சொன்னா, இருங்கோ நான் முடிச்சு போட்டுக்கிறேன்பா, துணியில் அப்படி முடிச்சு போட்டுப்பா. எதுக்குன்னா இந்த முடிச்ச பார்த்தா அது ஞாபகம் வரும். இது மெமரி ப்ராசஸ்ல அந்த ட்ரைனிங். அது எப்படி உங்களுக்கு ஞாபக சக்தி வரும் அப்படின்னா, ஒன்னோட ஒன்று சம்பந்தப்படுத்தணும். ஸ்ரீனிவாசன் ஒருத்தர் பேர் சொன்னா வெறுமனை ஞாபகம் வச்சுக்கூடாது. அவருக்கு திருப்பதி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு வச்சுட்டா மறக்கவே மறக்காது. அது மாதிரி இந்த கர்மாக்கள்லாம் பகவானை நமக்கு நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் கர்மாவே. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், அந்த பகவானுடைய நினைவு நின்று போயிடும், கர்மா விட்டுடும். இதுதான் கர்மா நம்மளை விடுறதுங்கிறதுக்கு அடையாளம். பகவான் திருடினது அதுக்குதான். இவாளுக்கு இவா தண்டகாரண்யத்துல உள்ள மகரிஷிகள். ஸ்காந்த புராணத்துல சொல்லும் போது அவாதான் கோபிகைகளை, பாக்கி எல்லாரும் தேவதைகள், கோபிகைகள் மட்டும் தேவதைகள் கிடையாது. பிருந்தாவனத்தில் உள்ள செடி கொடி பசு கோபர்கள், கோப பசங்கள், இல்ல கிருஷ்ணாவதாரத்துல சம்பந்தப்பட்ட கேரக்டர்கள் எல்லாரும் தேவதைகள் தான். யாரால என்னென்ன தேவதைன்னு சொல்ல முடியும். கோபிகைகள் தேவதைகள் கிடையாது, கோபிகைகள் மகர்ஷிகள். தண்டகாரண்யத்துல இருந்த மகர்ஷிகள். அவர்கள் பகவான் வந்த உடனே அர்த்தாவர்த்தித மந்திரம், அர்த்தவிலசத், சுவாத்தியாய மந்தோச்சிதன்னு ஜபம் பண்றவா, பூஜை பண்றவா, பாராயணம் பண்றவா, தியானம் பண்றவா, வேதாத்தியானம் பண்றவா, அக்னிஹோத்திரம் பண்றவா, அத்தனை பேரும் பகவானை பார்த்த மாத்திரத்தினால ராமாவதாரத்துல அப்படியே ஸ்டென் ஆயிட்டான். இது என்ன ரூபம்? ரூப சம்மனம் லக்ஷ்மி சௌகுமாரியம் சுவேஷதா ததிருஷு விஸ்மிதாகாரா ராமஸ்ய வனவா பிரமிச்சு போயிட்டான். ஒன்னும் நாம ரூபத்துல மயங்கக்கூடிய மகரிஷிகள் இல்லை. இப்ப ஒரு பொருளை பார்த்தா, ஒரு பேரை கேட்டா பிரமிச்சு போய் நம்ம வாங்குற மாதிரி இல்லை, அது மாதிரி மயங்கர மகரிஷிகள் இல்லை. அவா அப்படி உள்ளவர்கள் ராவண பார்த்து மயங்கினார்கள்னா பூர்ண பிரம்மம் இருக்க. அந்த வேதாத்தியனம் பண்ணினா பாதியில இருக்கு, அதை பாதியில விட்டுட்டு வரால். வேதம் சொல்றதே அப்படி விடக்கூடாது. ஹரிகோம்னு ஆரம்பிச்சா ஸ்ரீகுருக்கு விடவான்னு சொல்லிட்டு திருப்பி ஹரிகோம்னு சொல்லிதான் முடிக்கணும். ஹோமம் பண்ணினா பாதியில விடக்கூடாது. எல்லாத்தையும் அர்த்தாவர்த்தித மந்திரம், அர்த்தவிலசத், சுவாத்தியா பாதியில விட்டுட்டு வந்தார்களேன்னா, அது முழுமையா செஞ்சா அது என்ன அடையுமோ அது நேரம் நிற்கிறது. அப்புறம் என்னத்துக்கு அதை செய்யணும் அப்படிங்கிறதுனால எல்லாரும் உன்னை ஒரு தடவை கட்டிக்கிறோம், தொடக்கூடாதுன்னு பகவான். இது ராமாவதாரம், ஏகபத்னி விரதம் கெட்டு போயிடும், பேரே கெட்டு போயிடும். நீங்க எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல வாங்கோ, எல்லாருக்கும் வைக்கிற மேலம்மா. அவ எல்லாரும் வந்திருக்காளா, வந்தது எல்லாம் தயிர் பாலில் எடுத்து மனசு போது முடிஞ்சா ஒரு வசனம் உண்டு, எதுக்கு வந்தோங்கிறதையே மனத்துக்கு வேலை செய்வாங்கிற மாதிரி இவ வந்ததே கிருஷ்ணாவதாரத்துல பிரம்மானுபூதியை அனுபவிக்கிறதுக்கு தான். அதை மறந்துட்டு பாலை கிடையாது, பாலை காய்ச்சறது, சமைச்சு வைக்கிறது, இதே காரியத்தை பார்த்துட்டு இருக்க பகவான் பார்த்தான் இவர்கள் மனசை டைவேர்ட் பண்ணணும்னா இந்த பால் தயிர்ல தான் அவளுக்கு மனசு. அதவே தொட்டா இப்ப கிருஷ்ணன் வந்திருப்பானோ, இப்ப பாலோட தின்றுப்பானோ, சட்டியோட திருப்பானோ அப்படின்னு அதுல மனசு வர வர கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த தயிர் பால் மறந்து சட்டி மறந்து கிருஷ்ணன் மட்டும் மிச்சம் வந்தான். இதுக்காக தான் இந்த தயிர் பால் வெண்ணெய் திருவிழு. அபயபிஷத்தர் கேட்டார், க்ஷீராப்தியில படுத்துட்டு இருக்கிற குழந்தை க்ஷீரத்துக்கு எங்குமான்னு கேட்டார். இந்த பஞ்சமா தரித்திரமா? பகவான் இந்த பாலையா குடிப்பா, அப்புறம் அதுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த சரித்திரம் சொல்லி இவர்கள்லாம் பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் ஆகி லீலைகள் பண்ணும்போது தேவதைகள் அசுரர்கள் வரது. இது எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணகான்னு, இது யோகேஸ்வரனான அவதாரம். அதனால யோகத்துல என்னென்ன தேவதைகள் எல்லாம் ஜெயிக்கப்படணும்னு யோக சாஸ்திரம் சொல்றதோ அதெல்லாம் சரித்திரத்துல வருது. பிரம்மாவை ஜெயிச்சார், இந்திரனை ஜெயிச்சார், வருணனை ஜெயிச்சார், யமனை ஜெயிச்சார், அக்னியை ஜெயிச்சார். இதெல்லாம் யோகத்துல ஜெயிக்க வேண்டிய நிலை. அதை சொல்லி கடைசியில எல்லாரையும் ஜெயிச்சா போறாது, காமன் ஜெயிக்கணும். பிரம்மாதி ஜெயசம் ஸ்ரீதர சுவாமிகளுடைய டீக்கா ராசலீலைக்கு பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா
ஸ்ரீபதி ஜெயதி ஸ்ரீபதி கோபி ராசமண்டல மண்டிதா. ஏன் ராசக்கிரீடை பண்ணினான்னா மன்மதனுக்கு ஒரு திமிரு இருந்தது. என்ன திமிருன்னா, நம்மளை ஜெயிச்சவாளே கிடையாது இல்லையே, காமாரி ஸ்மரஹரன் அப்படின்னு சிவபெருமானுக்கு பெயரேன்னா சில பேருக்கு பேர் வந்துடும் அதிருஷ்டத்தினால. அந்த சிவபெருமான் மன்மதனால ஜெயிக்கப்பட்ட, மன்மதனை ஜெயிச்சவரா இருந்தா நாம ஏன் சபரிமலைக்கு போறோம்? சபரிமலைக்கு போயிட்டு இருக்கோமே, அவரும் ஏமாந்து போனதுனால தானே சபரிமலைக்கு போறோம் நாம. அதனால ஒரு திமிர் இருந்தது மன்மதனுக்கு. அந்த திமிரை போக்குறதுக்காக பகவான் ராசக்கிரீடை ஆட்டமாட்டம் கொண்டாடத்தோட தெரியும், விஷயத்துக்கு கிடையாது. கவனிச்சு கேட்கணும். பிரம்ம சுகத்துக்கும் விஷய சுகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்கும்போது முத நாளும் சொன்னேன், ஆச்சாரியால் சொன்னதை தான் சொன்னேன்னா, இதுக்கு ஒரு இடம் உண்டு, எண்டுன்னு ஒன்று உண்டு, உச்சம்னு ஒன்று உண்டு. விஷய சுகத்துக்கு, பிரம்ம சுகத்துக்கு அது கிடையாது. பிரதிக்ஷணம் வர்த்தமானம் சூக்ஷ்மதரம் அனுபவ ரூபம் அப்படின்னு அது ஏறிண்டே இருக்குமே தவிர இறக்கம்ங்கிறதே கிடையாது. இப்ப கோபிகைகள்லாம் ராசக்கிரீட பஞ்ச அத்தியாயத்துல கவனிச்சா தெரியும். 5வது அத்தியாயத்துல கோபிகைகள்லாம் என்ன ஆனந்தத்தோட வந்தார்களோ அந்த ஆனந்தம் 100 மடங்காகி திரும்பி போனார்கள் இருக்கு. காமசுகுமா இருந்தா எப்படி போக முடியும்? அதே வராது. ஏன்னா விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் பிரசக்தி ஏற்பட்டா அதனுடைய பூர்த்தி என்னன்னா, இந்திரியத்துக்கு விஷயத்தை பிடிக்காம போகும். இதை ஸ்பஷ்டமா சொல்ல முடியாது, புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தனுக்கு அல்வா ரொம்ப பிடிக்கும், இல்லை பால் பாயசம் பிடிக்கும், உட்கார்றா அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் உடனே ஒரே வாயில குடிப்பான். 2வது டம்ளர், 3வது டம்ளர், எத்தனை டம்ளர் குடிப்பான்? ஒரு கட்டத்தில் வேகணும். பால் பாயசம்னாலே 2 நாளைக்கு பேசாதேங்கிறோம். அப்புறம் அப்படி குடிக்கட்டும், அது வேற விஷயம். இந்த விஷயத்தை, விஷயமாகிற பால் பாயசத்தை இந்திரியமாகிற நாக்குக்கு திருப்பி திருப்பி நாம் சங்கத்தை ஏற்படுத்தினா முடிவு என்னன்னா, அந்த விஷயம் பிடிக்காம போறது, விருத்தி ஆகாது. உலகத்துல உள்ள எல்லா சுகமும் அப்படிதான், பிரம்ம சுகமும் அப்படி கிடையாது. அந்த ஸ்பர்ஷம் இருக்கே அத்தியந்த சுகமஸ்முதே அப்படின்னு சாஸ்திரம். கோபிகைகள்லாம் எந்த ஆனந்தத்தோட வந்தா, ஏன்னா கோபிகைகளே சொல்றா, நான் நீ ஆண்னோ புருஷன்னோ ராஜகுமாரன்னோ அழகானவன்னோ நாங்கெல்லாம் பெண்ணுன்னோ கூட்ட வரல. நான் கல்லு கோபிகா கிருஷ்ணானி நந்தனோ பவானி அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிற்கு விகன சாத்திதோ கிருஷ்ணா விஸ்வபூத்தையே சகௌ தெய்வான் கிருஷ்ணா சத்வதாம் முலே நகலு கோபிகா நந்தனோ பவான். நீ நந்தகுமாரன்கிற எண்ணத்துல வரல, பின்ன அகில தேகினாம் அந்தராத்மதிற்கு. அகில தேகினாம் உலகத்துல சரீரத்தை அடைஞ்சவார்களுடைய எல்லாருடைய உடம்புல இருந்து பார்க்க வேண்டியவன் இல்ல, பார்க்கின்றவன். திரஷ்டே திரஷ்டா மந்தேர் மந்தா ஸ்ருதே ஸ்ரோதாங்கிறது உபநிஷத்து. 10 வருஷம் முன்னாடி ஒருத்தரை பார்த்திருக்கோம் மெட்ராஸ்ல. இன்னைக்கு ஏதோ சுகர்னால கண்ணு போயிடுத்து. சார் என்ன தெரியறதான்னு கேட்கறான், கண்ணு தெரியல. அந்த சத்தத்தை கேட்டோடனே நன்னா தெரியுமே, 10 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தேனேங்கிறான். அந்த பார்த்த இந்திரியம் எப்ப நாசமாச்சோ அப்பயே ஞானம் நாசமாயிருக்கணும். கண்ணு போனாலும் அந்த ஞானம் அப்படியே இருக்கு. அப்ப கண்ணு பார்க்கலன்னு தெரிகிறது. கண்ணு பார்த்தது ஒரு கருவிதானே தவிர ஆத்மாதான், மனசுதான் இதை கிரகிக்கிறது அப்படிங்கிறது தெரியறதும். அது உள்ள இருந்து பார்க்கின்றவனே அவன் தான். விஷமவாத விமானம் துருவசுவாமி சொன்ன மாதிரி. சரி, நாங்க என்னத்துக்கு வந்தோம் அப்படின்னா, பிரணத தேகி நாம் கிருஷ்ணா பாபகர்ஷனம் திருணச்சரானுகம் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம் ஃபணிஃபனார்ப்பிதம் கிருஷ்ணா தே பதாம்புஜம் குச்சேஷுனஹ கிருஷ்ணா கிருந்திருச்சயம். எந்த ஒரு சரணமானது பிருந்தாவனத்துல சஞ்சாரம் பண்ணதோ, தண்டகாரத்துல சஞ்சாரம் பண்ணினதோ, பாபகர்ஷனம் நமஸ்காரம் பண்றவர்களுடைய பாபத்தெல்லாம் போக்கக்கூடியதோ, திருணச்சரானுகம் ஸ்ரீநிகேதனம் மகாலட்சுமியால பூஜை பண்ணப்படுகிறதோ, காளியனுடைய தலையில எது நர்த்தனமாடினதோ அந்த சரணத்தை கிருணு குச்சேஷுனஹா எங்க மார்பில் வைக்கணும்.
காளியனுடைய தலையில வச்சு 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 அவன் ஒவ்வொரு தலையில உள்ள அந்த விஷத்தை எப்படி எடுத்து அவனை சுத்தப்படுத்தினாயோ அது மாதிரி எங்க ஹிருதயத்துல காவாதி விஷங்கள் இருக்கு, அதை நீ போக்கணும். இப்படிலாம் பிரார்த்தனை. அப்படி பார்க்கணும் கோபிகா கீதத்தை. இப்படியா பாப்பா, சின்ன சின்ன பாப்பா. இந்த ஸ்திரீ புருஷ பேதமே கிடையாது, பிரேமதான் அங்க விஷயம். இந்த பிரேமைக்கு இந்த ஒரு சிஸ்டத்துல ஸ்திரீ புருஷ அப்படிங்கிற ஒரு எல்லைக்குள்ள நமக்கு பழகி இருக்கிறதுனால அதை காமிக்கிறதே தவிர ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஸ்திரீ எது புருஷனே எது. தது விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரையா அப்படின்னா வேதம் சொல்றது. இப்படி பகவானை வர்ணிச்சு கோபிகைகள்லாம் அப்புறம் பகவான் வரத்தேவே எப்படி பகவான் குதிச்சான்னார், மன்மத மன்மதான்னு சுகாச்சாரியா. அந்த பதங்கள்லாம் அபூர்வமான, இவ்வளவு அழகுன்னு சொல்ல முடியாது. மன்மத 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 மன்மதன்னு சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகு பகவான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே பிரமிப்பா போயிடுத்து. நாராயண பட்டத்தில் கேட்கிறான், நீ எப்படி ஆடினேன்னு அந்த ட்ரெஸ்ஸை காமிக்கிறான் பகவான். எதை செஞ்சாலும் செய்வன திருந்த செய் அப்படின்னு தமிழ் ஒரு வச்சனம் உண்டோணும். எதை செஞ்சாலும் கரெக்டா சொல்லணும். நாய் வேஷம் போட்டாலும் கரெக்டா குலைக்க தெரிஞ்சாதான் நாய் வேஷம் போடணும். அது மாதிரி பகவான் டான்ஸுக்குன்னா வந்திருக்கான். கேசப்பா ஆசதிருத்த பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் ஹாரஜாலவன மாலிகா லலித மங்களா ககன சௌரவம் பீதச்சேல திருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவகி ரூபமீ சகலயாமே தாவதேவ கிருத மண்டலே கலித கஞ்சுலி ககுச்ச மண்டலே கண்டலோல மணி குண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே அந்தரா சகல சுந்தரி யுகல இந்திரா ரமண. இந்திரா ரமணங்கிறான். மகாலட்சுமியோட வசிச்ச உனக்கு இந்த சாணிநாத்தத்தோட உள்ள கோபிகைகளோட எப்படி நர்த்தனமான முடிஞ்சதுன்னா பகவான் சொல்றான், வெளி வேஷத்தையா நான் பார்ப்பேன், ஹிருதயம்தான் முக்கியம். அங்க சென்று போட்டுன்றதுனால ஒருத்தர் நல்ல சுத்தம்னு அர்த்தமா உள்ள அத்தனை சாக்கடையும் சாக்கடை இருந்தா தான் சண்டையே போட்டுப்பான். அப்படி சொல்லல, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஒரு கிராமத்துல எல்லாம் சொல்ல விடுறது, செண்டை முடிஞ்சியாடா குளிச்சியாடா இல்லையான்னு கேட்பான். அது மாதிரி இது சுத்தமான ஒரு ஹிருதயம். அதனால பகவான் அனுகிரகம் பண்ணினா அந்த சரித்திரத்தை சொல்லி அப்புறம் பகவான் தான் தெரிஞ்சு கம்சன் அக்ரூரர் அனுப்புறான். அக்ரூரரும் பிரமிச்சு போயிட்டார். அவர் கொல்றதுக்கு தான் அவன் சொல்லிதான் அனுப்பிச்சாலும் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதேன்னு வந்து வரத்தேவே கார்த்தால உஷித்வா ரதமாஸ்தாய பிரயோ நந்தகோகுலம்னு உஷ காலம்னு சொன்னா பிராம முகூர்த்தத்துக்கு முன்னாடி உள்ளது ஒரு 4-4:30 மணி. அப்ப கிளம்பினவர் சூரியஸ்ட அஸ்தங்கத்தோடு இருப்பான்னு இருக்கு. சாயங்காலம் வந்தார். இந்த பிருந்தாவனத்துக்கும் மதுராபட்டத்துக்கும் எவ்வளவு தூரம்னா 7 கிலோமீட்டர் தான் ஷார்ட்ல வந்தார். அப்ப என்ன அவர் வந்து குதிரையா கழுதையா எவ்வளவு நேரமா? பின்ன அவர் தன் நில மறந்ததுனால குதிரையும் நகரல்ல, அவரும் நகரல். இது எப்படி நமக்கு சாத்தியம்? இது கிம்பாதா பெருகதே தத்தம் யத்ரக்ஷ்யாம் யத்ய கேசவம் மமைதத் துர்லபம் மன்யே உத்தம ஸ்லோக தரிசனம் விஷயாத்மனோ யதா பிரம்ம கீர்த்தனம் சூத்ர ஜன்மனः மைவம் மமாதமஸ்யாபி ஸ்யாதேவாச்சுத தரிசனம் கிரியமானः காலநத்யா குச்சித்தரதி கஷ்டனா. பெரிய விருந்தை வச்சுட்டா இன்னும் 20-30 பதார்த்தங்களை போட்டா எதை சாப்பிட்றதுன்னு புரியாது. அது மாதிரி தசமஸ்கந்தம் எந்த இடத்த தொட்டு பேசுறதுன்னு புரியாது. அவ்வளோ அவர் மெய்மறந்து நின்னதுனால குதிரையும் மெய்மறந்து நிற்கும். குதிரையும் மெய்மறந்து நிற்கலாமா? அது ஓட வேண்டியதானே. இங்க எல்லாமே ரூபம்தான் வேறையே தவிர சொரூபம் வேற. இது ராமாவதாரத்தில் உள்ள குதிரை காட்டுக்கு கொண்டு விட்டுதா, திரும்பி வரத்தே பரதன் ஓட்டின்னு வந்துட்டான். இந்த அக்ரூரர் அந்த சுமந்திரர் தான் இந்த அக்ரூரர். காட்டுக்கு சுமந்திரர் கொண்டு விட்டார், திரும்பி அவர் அழிச்சுட்டு வரல, பரதன் தான் அழிச்சுட்டு வரான். அது ரொம்ப வருத்தம் சுமந்திரர். ஏன்னா கொண்டு விட்டா நாம் திரும்பி அழிச்சுட்டு வரணும், அப்பதான் பூர்த்தி ஆகும். அதுக்காக இங்க காட்டுல இருந்து நாட்டுக்கு அழிச்சுட்டு வர்றார் திருப்பி பகவான். பிருந்தாவனம்ங்கிற காட்டுல இருந்து
மதுராங்கிற நாட்டுக்கு ஐஷ்ணு வரதுக்காக கிருஷ்ணாவதாரத்தில் அவதாரம். கிருஷ்ணாவதாரமே தான் ராமாவதாரம் தான் கிருஷ்ணாவதாரம்னு எல்லாருமே சம்மதம். அந்த குதிரையும் அந்த சமத்தம் இருக்கிறார் அப்படியே இருக்கிறார். ஒரு சொல்லத்தை பார்த்தா 1 மணி நேரம் கழிச்சு முடித்தவர் அப்படியே நிற்கும் அப்படின்ப உடனே கொஞ்சம் நகரும். அடுத்தது இவர் ஆரம்பிச்சுடுவார். அதனாலதான் இத்தம்னினாய சபவன் மயமேவ மார்க்கம். பிருந்தாவனத்துல உன்னை பார்த்தான்னு சொல்லாம பார்த்துட்டே வந்தானாமே குருவாயிருப்பான். வழியெல்லாம் உன்னை பார்த்துட்டே வந்தானாம். இவர் 5 மணிக்கு வரத்தே நாம எப்படி இருக்கணும், பகவான் எப்படி இருக்கணும், பலராமர் எப்படி இருக்கணும், என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கணும், என்ன கலர்ல போட்டு இருக்கணும், இத்தனையும் சங்கல்பம் பண்ணிட்டு வரா. இவளபியம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேசன் கேதனே ததாபி தத்பராராஜன்னு நகிவாஞ்சந்தி கஞ்சனானா. நகுரு சந்திரத்திலேயே வர இப்போ தனக்கு பகவான் பிரசன்னத்தை ஆயிட்டான்னா நடக்காத காரியம் உண்டான கேட்டான். ஆனா மகான்கள் பெருசா அதை விரும்ப மாட்டா. எல்லாம் நடந்தது. 5 மணிக்கு வர போற அக்ரூரனுக்கு 2 மணிக்கே பகவான் வந்துட்டான். கண்ணுட்டி எல்லாம் போட்டு வந்து ஸ்நானம் பண்ணி ட்ரெஸ் பண்ணி வந்துட்டு அண்ணா பலராமரோட வாசல்ல நின்றுண்டு எதிர்பார்த்துட்டே இருக்காராம். அக்ரூர் பட்டத்தில் கேட்கிறான். சாயங்காலம் 5 மணிக்கு வரப்போற அக்ரூரனுக்காக 2 மணிலேருந்து நின்றையா குருவாயிருப்பாங்க. பக்தனுக்காக இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்க அக்ரூர் வந்து நமஸ்காரம் பண்ணி விஷயத்தை சொல்லி மறுநாளைக்கு மதுராபட்டினம் போய் கம்சனை வதம் பண்ணி மாதா பிதாக்களை விடுவிச்சு மேல மேல கம்சனுடைய மாமனாரான ஜனாசந்தனால சில தொந்தரவுகள் ஏற்பட அப்படியே இது அத்தனையும் பகவான். அதுக்கு முன்னாடி பகவானுக்கு உபநயனமாகி சாந்தீபனி கிரகத்துல போய் அத்தியானம் பண்ணிட்டு வந்தான் பகவான். எல்லாமே ஆச்சரியம். குருதட்சிணை என்ன கொடுக்கணும்னா நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னு கேட்டார. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நீ எனக்கு சிஷ்யனா இருக்கிறதே எனக்கு தட்சிணை. என் சிஷ்யன் கிருஷ்ணன் அப்படின்னு ஜென்மா முழுக்க சொல்லிக்கிற அந்த ஒரு ஸ்மரணை போறாதா எனக்கு. அப்புறம் தான் மாமி சொன்னார், பகவான் சொல்றேன் இத்தனை நாள் அவன் என்னவோ கிருஷ்ண கிருஷ்ணன் குச்சேலரோட சமமா பார்த்துன்னு இருக்கான். அதனாலதான் விறகு வெட்டினோட சொல்ல போறான். பின்னாடி குச்சேல சரித்திரத்துல வருவது பகவானா இது சொல்லவே இல்லை. எத்தனை நாளான்னா உனக்கு என்ன வேணும்னா பிரபாச தீர்த்தத்துல நான் குளிக்கும் போது என் குழந்தைய முதல்ல கொண்டு போயிட்டு 12 வருஷம் முன்னாடி அது வேணும்னா பகவான் கிளம்பி நேர போனான். அது சமுத்திரராஜன் போயிடுத்துனால சமுத்திரராஜன் போனால் அங்கே அவன் பஞ்சஜனன்னு ஒருத்தன் அவன் தான் சாப்பிட்டுருப்பான்னார். அவனை கொண்டா கடைசியில் அவன்கிட்ட குழந்தை இல்லை. அந்த பாஞ்சஜன்யங்கிற சங்கம் தான் இருந்தது. சில ஃபைல்லாம் அங்கங்கே பிரான்ச் ஆஃபீஸில் தேர்றதுக்குள்ள ஹெட் ஆஃபீஸ் போனால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அது மாதிரி நேரம் எமலோகம் போயிட்டார் பகவான் இந்த ஜீவனை தேடினு. ஏன்னா இது ஓல்டு ஃபைலுங்கிறதுக்காக அந்த சங்கு வந்திருக்கிற சமயமா அது. அதனால வாசனை நின்று பகவான் சங்கநாதம் பண்றார். யமதர்மராஜனுக்கு ஆச்சரியம் என்ன, நான் போனாதான் ஒரு இடத்துல சங்கு ஊதுவான், எங்க வீட்டு வாசல வந்து எவன்டா சங்கு ஊதுறது, நான் ஒரு இடத்துக்கு போனாதான் சங்கு ஊதுவான், என் வீட்டு வாசல்லையே வந்து யாரா சங்கு ஊதுறதுன்னு வந்து பார்த்தா பகவான். என்னன்னா இந்த மாதிரின்னா அதெல்லாம் ஓல்டு ஃபைல்னாரு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு சொல்றதுக்கு தெரியல. அது பிரிட்டிஷ்காரன் ஃபைல் இருக்கு, இவனோடது இல்லையா. இதான் வயத்தறிச்சலே இல்லை. சொன்ன உடனே பகவான் புதுசா சிருஷ்டி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறார். வரத்தேவே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அழிச்சுட்டு வரார். 24 வயசு அவனுக்கு ஒன்றும் தெரியாதவனா கொண்டு விட்டா அப்புறம் அது வேற ஒரு அவமானம் இல்லையா. வாத்தியாருக்குள்ள மக்குன்னு ஆயிடுவேன். அதனால எல்லாத்தையும் சொல்லி அழிச்சுன்னு வந்து அவனா குருதட்சிணியாக கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம். அதுக்கப்புறம் பகவான் மேற்கு சமுத்திர கரையில துவாரகைங்கிற நகர நிர்மாணம் பண்ணி ரைவத தேவச ராஜகுமாரியான ரேவதியோட பலராம சுவாமிக்கு விவாகம் முடிஞ்சு பகவானுடைய விவாகத்தை சொல்றான் சுகாச்சாரியா. ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகானி தஸ்ய பஞ்சாபவன் புத்ராஹ கன்னிகாச்ச வரானனா ருக்மக்ரஜோ ருக்மரதஹ ருக்மபாபுவனந்தரஹ ருக்மகேஷோ ருக்மமாலி. பகவானுக்கு கல்யாணம் பண்ற வயசு வருது. விதர்ப தேசம் மகாராஷ்டிரா, இதுல நாக்பூர் இருக்குதுல, அதுதான் குண்டலிங்கிற நகரம்னு பேர். அதற்கு அதிபதியான பீஷ்மகனுடைய 5 பிள்ளைக்கு அப்புறம் பிறந்த பொண்ணான ருக்மணிய பகவானுக்கு கொடுக்கணும்னு சின்ன வயசுல இருந்தே டியூன் பண்ணின்னு வரா. அதான் கதையில உள்ளதை அப்படியே சொல்றேன். மகான்கள்லாம் வந்தா அவளை வச்சிருந்தே பேசுவாள். மகான்கள்லாம் பகவானை பத்தி சொல்லுவாள்.
நான் துவாரகை போனேன், அங்க கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார். எப்படி தெரியுமா இருந்தார்? பிருந்தாவன விகாரம் பத்த மயூர பர்ஹம் நந்த நந்தனம் அகில ஆனந்தகர விக்கிரகம் அப்படின்னு வர்ணிச்ச உடனே இந்த குழந்தை பார்க்குமா, இப்படி ஒருத்தன் இருக்கானா, விக்ஷேகம் கதாக, நான் எப்ப பார்ப்பேன் அந்த பகவான். கலமெக சரீரம் கலித வித்யுத்வசனம் கலமெக சரீரம் கலித வித்யுத்வசனம் கெலி கலா குதுக கிஞ்சித் குஞ்சிதாதரம் விக்ஷேகம் கதா கோபாலமூர்த்திம் விக்ஷேகம் கதா. ஆண்கள்லாம் எந்த நிலையில இருந்து இந்த கீர்த்தனையோ இதுவோ அந்த நிலையில இருந்து தான் அவெல்லாம் பாடி அந்தந்த யாரை பத்தி சொல்றோமோ தன்மயத்துவம் ரசேஷுன்னா காளிதாசன். ரசங்கள்ல எது ஒசத்தினால் அதுவா நாம மாறுறது, அதுவா மாறிதான் பேசியிருக்கான். நான் எப்ப பார்ப்பேன்னு 6 வயசு குழந்தை நினைக்கிறது. இது மாதிரி பகவானுடைய பராக்கிரமஹா கிருஹாகதை கீயமானாக தம்மேனே சதிருஷம் பத்திம். அந்த காலத்துல காயகர்கள்னு உண்டு, சபையில பாடுவார்கள், சூத்தர்கள் அவர்களை சொல்லுவார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல இதை கேட்டு கேட்டு தன்னையே அவனையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டால் இதே மாதிரி இந்த உஞ்சவர்த்தி பிராமணா துவாரகைக்கும் போவாளோன்னு, இல்லை இந்த காயகர்கள் போவாளோன்னு பிராமணான்னே வச்சுப்போம், நம்ம அப்படிதான் சொல்லணும். பகவான் பிரம்மண்ய தேவன் இந்த பிராமண பாதத்தெல்லாம் அலம்பி உஞ்சவர்த்தி, அது ரொம்ப பாக்கியம். உஞ்சவர்த்தினா என்னமோ சாதாரணமா நினைச்சிருக்கிறார். பாபமே இல்லாத விருத்தி, உலகத்திலேயே இடது கையால வாங்குற ஒரே பொருள் உஞ்சவர்த்தி தான். தெரிஞ்சவா இடது கையால தான் வாங்கணும், வலது கையால வாங்கக்கூடாது. ஒரு சின்ன ஜலம் கொடுத்தா கூட, ஒரு விசிறி கொடுத்தா கூட வலது கையால தான் வாங்கணும். இந்து மதத்துல இடது கையால தான் அக்ஷதை வாங்குவார். ஏன்னா வலது கைக்கு அதை விட பெரிய வேலை இருக்கு, தாளம் போடணும் அல்லது ஸ்ருதி மீட்டணும், அதனால இடது கையால வாங்கணும் அப்படின்னு. அந்த பிராமணா பாதத்தை அலம்பின உடனே நீனே எத்தனை நாளைக்கு ஜலம் விட்டு அலம்புவ கிருஷ்ணா, உனக்கு ஒரு பொண்ணை பார்க்கட்டுமான்னு. இந்த மாதிரி வர பார்த்தா வாலண்டியரா வருவா. பார்க்கலாம்னா உனக்கு ஏதாவது சில அபிப்பிராயங்கள் இருக்கா, இந்த பொண்ணு இப்படி இருக்கணும், இன்னைக்கெல்லாம் சொல்றான் மத்தெல்லாம் அவன் சொல்றத குழந்தையெல்லாம் சொல்றது கேட்டா நமக்கே தலை சுத்தி போயிடுறது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், அப்படி என்ன பெசஞ்சுதான் வைக்கணும் மாவுல. அது மாதிரி இவன் எப்படி தெரியுமா இருக்கான், இந்த மாதிரி மூக்கு இருக்கணும், இந்த மாதிரி கண்ணு இருக்கணும், இப்படி இருக்கணுங்கிறான். இவன் அக்னி பகவானை குளிப்பாட்டி இருட்டு ரூம்ல வச்சா மாதிரி இருக்கான். இவன் சொல்றான் அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். சரி, ஒருத்தருக்கு எத்தனை அபிப்பிராயம் இருக்குல்ல சொல்ற, கடைசியில எல்லாம் சீரோதான். சில பேர் எல்லாம் இருக்கிறது கல்யாணம் பண்ணி இருப்பார். ஏன்னா இதெல்லாம் பைத்தியமான பேச்சு. ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல ஒரு சிரத்தையோட இருக்கணும், பக்தியோட இருக்கணும். தாம் புத்தி, பகவான் என்ன சொன்னாங்கிறத சொல்றேன். தாம் புத்தி லட்சண ஔதாரிய ரூப சீல குணாஸ்ரயா கிருஷ்ணஸ்த சதிருஷீம்பாரியா, இத்தனை தகுதிகள் சொல்லப்படுறது. இதுல ஏதாவது ஒன்றை கேட்கிறோமா நாம? இதெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு இது படிச்சிருக்கணும், அது படிச்சிருக்கணும், இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி மூக்கு இருக்கணும், இந்த மாதிரி ஏர் இருக்கணும், இதைத்தான் சொல்றானே தவிர இப்ப நான் சொன்னதுல ஒண்ணுமே கிடையாது. புத்திசாலியா இருக்கணும். லட்சணம் வேற, ரூபம் வேற. லட்சணமா இருக்கணும்னு சொல்லலாமே தவிர அதுக்கு என்ன ஃபேஷன் ஷோவா நடத்த போறோம். குலஸ்திரீ இல்லையா, ரொம்ப இன்னும் சொல்ல போன ரொம்ப ரூபமே சத்ரு. பாரியா ரூபவதி சத்ருன்னு சமஸ்கிருதத்தில் ஒரு வச்சனம். ரொம்ப ரூபவதியா பத்னி இருந்தா அதுவே நிம்மதி கட்டு போகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அதனால லட்சணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். லட்சணம் ஔதாரியம், மனசு நன்னா இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல. அத பகவான் சொல்றான். நீங்க என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்டால் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு பையனும் சொன்னதே கிடையாது. நீங்கெல்லாம் வீட்டுக்கு வரத்த அதிகப்படின்னு நினைக்காத பொண்ணா இருக்கணும். ஒரு பிராமணா வரா, ஒரு பாகவதா வரா, ஒரு டொனேஷன் கேட்டு வரா, 4 பேர் மகான்கள் வந்தா சந்தோஷமா முகமலர்ந்து கூப்பிடணும். என்ன சாப்பிட்றேன்னு கேட்கணும். இன்னைக்கு நான் பேருந்தேன் சார் விஸ்வநாத் ராத்துல காஃபி சூப்பராக இருந்ததுன்னா அந்த மாமி பேரையா சொல்றோம், நம்ம அவரை பேரை தானே சொல்றோம். பேர் முழுக்க
அவருக்கு உழைப்பு முழுக்க மாமியோடது. எந்த விஷயத்தை எடுத்துனாலும் சரி, அது அந்த மாமி மனசு இருந்தாதான். இனி இந்த வாயை திறந்து காபி கேட்கக்கூடாது, நம்ம சோமாயச்சன்னு அந்த வாளுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு அனுப்பிச்சான்னு வச்சுக்கோங்க, காபி எல்லாம் வேண்டான்னு. காபி ஒரு அவுன்ஸ் குடிச்சாலும் அந்த காஃபியை காஃபியா குடிக்கணும். அப்படி குடிச்சாதானே அவளுக்கு பிடிக்கும் போது. நான் குடிக்கிற வாழை சொல்றேன் நான். அதனால வேண்டாம்பா. இதெல்லாம் மனசு இருக்கணும். அது ரொம்ப பெரிய தலையில எடுத்து மனசுள்ள மனைவி அமையிறது பெரிய பாக்கியம். நெய்ய கரண்டி அப்படியே விடுவாள், ஒரு சொட்டு கூட விடாது. கோடி கோடியா சம்பாதிக்கிறான். 2 கரண்டி நெய் விடுறதுல என்ன இருக்கு? ஆத்துல பார்த்து எல்லாம் தண்ணி பாப்பியா இருக்கும், கடுகே தெரியாது, உளுத்தமழுப்பே தெரியாது, சமையல்ல டேஸ்டே இருக்காது. சரித்திரம் சோடச கலையோடு நர்த்தனமாடும். ஆடுறவாள சொல்றேன், எனக்கெல்லாம் சௌக்கியமான வாழ்க்கை. என்ன உடனே தீட்சிதர் அப்படி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறாங்க. எனக்கெல்லாம் சௌக்கியமான வாழ்க்கை. எங்காத்து மாமிக்கு இருக்கிற மனசெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அப்படிதான் சொல்லுவேன். ஒரு தடவை ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போனான்னா அப்புறம் விடவே மாட்டா, திரும்பி திரும்பி வருவாய் காத்துக்கு இந்த டேஸ்ட்டுக்காகவே. எங்க மாமிக்கு நானே சொல்லுவேன், நம்ம 2 பேரும் இருந்தால் அவ்வளோ டேஸ்ட் வர மாட்டேங்கிறது. நான் 50 பேருக்கு சமைச்சாதான் அவ்வளோ நல்லா சமைப்பான். ஏன்னா ஆரம்பத்திலேருந்து 50 பேருக்கு சமைச்சே பழக்கம். சின்ன வயசுல கூட்டு குடும்பமா இருந்து எல்லாருக்கும் சமைச்சுதான் பழக்கம். அதனால அதெல்லாம் வேற விஷயம். அந்த மனசு இருக்கணும். ஔதாரியம் ரொம்ப முக்கியம். அதை பகவான் சொல்ல, அது மாதிரி ஒரு பெண் இருக்காள், ருக்மிணி இருக்கான்னு ஒண்ணு ஒருத்தர் பார்க்காமலேயே கல்யாணம் தீர்மானம் ஆயிடும். ஒரு புடி அட்சதை. நீங்க என்ன மண்ணாட்டம், இந்த ஒரு நல்ல வாழ்க்கை 5 ரூபா வச்சு கொடுக்க மாட்டேங்கிறான், வருஷத்துக்கு லட்சக்கணக்காக கொடுத்து அந்த கம்பெனிக்கு கட்டலாம், ஜாதகம் பார்க்குற கம்பெனிக்கு. கடைசியில் அவன் என்ன கேரண்டியா கொடுக்க போறான்? ஏதோ ஜாதகத்தை அனுப்புறான். லக்கு இருந்தாதான் வாழ்க்கை அமைய போறது. கல்யாண காலம் வந்தது. பந்தூனாம் இச்சதாம் தாத்தும் கிருஷ்ணாய பகினின்னு இருப்பா. பந்துக்கெல்லாம் சொன்னால் இதை பத்தி என்ன யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம பிறந்ததுலேருந்து தான் கிருஷ்ணனுக்கு இருந்தாலும் சொல்லியிருக்கோம். அவனுக்கு அதான் எண்ணம். ஆனா ஏகமத்தியா கல்யாணத்தை தீர்மானம் பண்ணக்கூடாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கும் அந்த சம்பிரதாயத்தை அனுசரித்து பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு பத்திரிகையில போடுறோம். ஆனா நம்ம அதை விட்டுருக்கோம். ஒருத்தருக்கு பக்கத்தாத்து கூட காரால் கூட தெரியாம நைஸா பேசி போன்ல பேசி அந்த இங்க பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடணும். ஏன் கோவிலில் வச்சு பொண்ணு முள்ளையும் பார்த்து வெளியில தெரியாதபடிக்கு கல்யாணங்கள்லாம் பண்ணி பத்திரிகை சமயத்துல தான் கொடுப்பான். 10 நாள் கேப்ல தான். அந்த குடும்பம் என்னென்ன தெரியாது. அப்புறம் அணுகுண்டா வெடிக்கும். தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம், 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு நம்ம பெரியவா சொல்லவே மாட்டான். 1000 தடவை போய் கல்யாணம் பண்ணுன்னு அர்த்தம். அங்க வார்த்தையே அப்படிதான். அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாதான் புரியும். அது ஷார்ட் பீரியட்ல நீங்க பண்ணினா புரியாது. லாங் பீரியட்ல இருந்தாதான் சுபாவம் தெரியும். அது முன்னாடி பார்த்தா எல்லாம் பிளஸ்ஸா தான் தெரியும். அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அது தெரிஞ்சவாளுக்கு கொடுக்கறதேவே இத்தனை பிரச்சனை இருக்குன்னா தெரியாத இடத்துல கொடுக்கறது எவ்வளவு பிராபலங்கள்லாம் உண்டு. கல்யாணம் சாதாரண விஷயம் இல்லையே. அதனால கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும். இந்த மூத்த பையன் சொன்னாலும் கிருஷ்ணனுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது. அவன் என்ன குலத்துல ஒரு சக்தியா, அவன் என்ன அழகுல ஒரு சக்தியா, அவன் என்ன தொழில ஒரு சக்தியா, அவன் என்ன படிப்புல ஒரு சக்தியா, என்னத்துல ஒரு சக்தி? அவன் குலத்துல மாடு மேய்க்கிற குலம், அழகு கண்ணங்கரேன்னு பேரே கிருஷ்ணான்னு பேர். கிருஷ்ணான்னா கருப்பன்னு தான் அர்த்தம். தொழில் என்னன்னா மாடு மேய்க்கிறது தான். படிப்புன்னா 64 நாள்ல போய் ஏதோ படிச்சுட்டு வந்துன்னு அதர் ஸ்டேட்ல போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர மாதிரி ஏதோ வாங்கிட்டு வந்துட்டான் டிகிரி சர்டிஃபிகேட்டு. அதுவே ஃப்ராடு. இப்படி ஒரு பாகவதம் சொல்றான். அவன் அங்க இருக்க எல்லாம் குண சுபாவமே திருட்டு. எங்க வந்தாலும் எதையும் தூக்கின்னு போயிடுவான். ஜார ஜோர சிக்காமணி இவனுக்கு போய் யாரா பண்ண கொடுப்பாள். அப்ப யாருக்கு கொடுக்கணும்? சிசுபாலனை கொடுக்கலாம். அவன் அயோக்கியன் ஆச்சேடான்னா உங்களுக்கு தான் அவன் அயோக்கியம். ரொம்ப நல்லவன். அயோக்கியனுக்கு அயோக்கியம் நல்லவனா இருப்பான். அதான விஷயம். என் வார்த்தையை மீறி கல்யாணம் பண்ணல நான் இருக்க மாட்டேன்னு தான். ஆரம்பிக்கிறதேவே விதர்பாதிபத்தியர் மகான்னா ராஜாசி பீஷ்மகோ நாம விதர்பாதிபத்தியர் மகான். பீஷ்மகரை பத்தி சொல்லும்போது அவர் மகான்னா. மகான்னா என்ன அர்த்தம்? வருங்காலம் தெரியும். அது என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இவன் தடுத்ததுக்காக நம்ம போய் இவனுக்கு ஃபோர்ஸ் பண்ணதுனால இது பிரச்சனை. இப்ப என்ன ஆகும்? அதை மீறி நான் கிருஷ்ணனுக்கு தான் கொடுப்பேன்னா இவன் கிளம்பி போயிடுவான். இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றோம், புள்ள இல்லாம கல்யாணம் பண்ணினா கெட்ட பேரா போகும். அவளோட பாக்கியம் கிருஷ்ணன் இருந்தா எத்தனை வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு ஒப்புத்தா.
கல்யாணம் ஏற்பாடாகி தன்னை கிருஷ்ணனுக்குன்னு நினைச்சிருந்த ருக்மணிக்கு கிருஷ்ணனுக்கு இல்ல இவனுக்கு தான் அப்படின்னு உடனே அவளுக்கே வருத்தமா போயிடுது. தோழிகள் எல்லாம் சொல்றா, ஜென்மால இன்னொருத்தர நான் நினைப்பேன்னா மனசாப்பி நகனயாமி மாதவாபி அந்ய தெய்வம், மனசாபி நகனயாமி மாதவாபி அந்ய தெய்வம், மாதவாபி அந்ய தெய்வம் கோபாலமேவ தெய்வத்தம் அந்யம் வினா. மகான்கள் இந்த பாவத்தை எப்படி காண்பிச்சிருக்காங்க. மனசுனால என்னோட நான் நினைச்சுக்குவேன். மற்றொரு தெய்வம் தன்னை உண்டு என நினைந்தியம் பெம்மான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே உற்றில் வாழறவும் மஞ்சேன் பொய்யர்த்தம் மெய்யும். மணிவாசகருடைய திருவாசகம். 100 தெய்வத்தை நினைச்சுட முடியுமா மனசுனால? நான் 100 கழுத்தை நீட்டுடுவேனா அப்படிங்கிறதே ஒரு பரிச்சயமான பிராமணர் வரை தன் மனசுல உள்ள விஷயத்தை 7 ஸ்லோகமா சொல்ல. இது லெட்டர்லாம் கிடையாது, லெட்டர் கொடுத்தாலாம் கிடையாது. ஸ்லோகத்தை இவன் சொல்றா, அதை அப்படியே வாங்கிட்டு அவர் பேச சொல்றா. அந்த கிரகண சக்தி அந்த காலத்துல உண்டு. வாங்கிட்டு மறுநாளைக்கு துவாரக பேட்டார்னு இருக்கு, அடுத்த க்ஷணம் துவாரக பேட்டார்னு இருக்கு. அவர் யாருன்னா கருட பகவான். கருட பகவானே வர கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுத்து சொல்ல விஷயத்தை சொல்ல பகவானும் கிளம்பி வரத்தே. இந்த கௌரி பூஜைன்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு வர வழியில தான் அந்த பொண்ணை பார்க்கலாம். ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அஸ்வபிருஷ்டே ரதஸ்கந்தேன்னு எல்லாரும் வந்து நிற்பார். அந்த சமயத்துலதான் நீ என்னை தொடரணும், எங்கேயோ அர்த்தராத்திரியில ஓடி வா, திருமணம் நின்று நான் கூட எல்லாம் அள்ளின்னு வரேன், நகையெல்லாம் அள்ளின்னு வரேன், ஆட்டோல ஓடி போலாங்கிற பேச்செல்லாம் கிடையாது. இதுக்குதான் ராட்சச விதானம்னு பேரு. அந்த அந்த பலத்தை காமிச்சு தூக்கணும், தன்னுடைய வீரியத்தை காமிச்சு தூக்கணும். அது மாதிரி சொல்ல அதே மாதிரியே பகவான் வர அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வரா. பாக்கியம் தாம்பத்தியார்த்த உமாம் சதின்னு. இந்த தாம்பத்திய வாழ்க்கையில பிராபலம்னா அம்பாளை தான் பிடிச்சிக்கணும். திரும்ப 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 சப்தஸ்லோகி சொல்லணும், சந்தி பாராயணம் பண்ணணும், துர்கை தரிசனம் பண்ணணும், அம்பாளை தரிசனம் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இது இன்னொரு தெய்வங்களால சரி பண்ண முடியாது. பாகவதமே சொல்ற விஷயம். தாம்பத்தியார்த்த உமாம் சதி. நம்ம பெரியவாள்லாம் இதை சகஜமா வச்சுட்டு போயிருக்கா. எப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அம்பாளோட பூஜை உண்டு. இன்னைக்கு தெலுங்கா மட்டும்தான் அதை பண்றா கௌரி பூஜைன்னு. எல்லாருக்குமே உண்டு. நார்த் இந்தியாவில் உண்டுன்னு நினைக்கிறேன். நார்த் இந்திய மராட்டியில உண்டப்ப மராட்டி பிராமணர் தான் அவர். நீங்கள்லாம் தமிழ், அவர் ஒரிஜினல் மராட்டி பிராமணர். மராட்டியில உண்டு அது. மராட்டி தேசத்துல ஆச்சாரத்துல உண்டு அது. ஒரு காலத்துல எல்லாருக்குமே உண்டு இந்த விஷயம். பண்றதேவே கரெக்டா பண்ணிவிட்டா. அதனாலதான் இந்த ஜாதகத்துல சுக்ரன் சரியா இருந்தா தாம்பத்தியம் சரியா அமையும். ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்றேன். சுக்ரனுக்கு தேவதை அம்பா, சுக்ரனுக்கு பிரீதி கோதானம். கல்யாணத்துக்கு ஒருத்தர் வந்தா புருஷாலா இருந்தா அவளுக்கு தேங்காய் கொடுக்கறது, பொண்ணா இருந்தா அவளுக்கு ரவுக்க விட்டு கொடுக்கறதுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோமோ. அது இதனாலதான் கோதானத்துக்கு பதிலாக தான் கோப்பிரதிநிதி நாரிகேலம்னு கொடுக்குறது. அது மாதிரி போய் இப்போ ஆரஞ்சு போடுறேன், ஆப்பிள் போடுறேங்கிறான். எதுக்கு எதுன்னே புரியல. அது தேங்காய் தான் கொடுக்கணும், கோதானத்துக்காக தான் கொடுக்கறது. ஏன் கொடுக்குறோம்னா இதுக்காக தான். எல்லாருக்கும் கோதானம் பண்ற மாதிரி இந்த குழந்தைகள்லாம் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு சுக்கரப்பிரீதிக்காக. சுக்கரப்பிரீதி கோதானம் தான். சுவாசன்யை மகா சுவாசன் அர்ச்சன பிரீதாயி நமகான்னு சுமங்கலிகளை பூஜை பண்றது. சுமங்கலிகளுக்கு கொடுக்குற திரவியத்தினால ரவிக்கப்பட்டு இது மாதிரி எல்லாம் கொடுப்பான். அதெல்லாம் விட்டுட்டு இப்ப மார்க்கெட்ல போய் கிலோ கணக்குல ஒரு பேசனை வாங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறான். கல்யாணத்துல அதை வச்சுன்னு கறி பண்ண முடியாது, கூட்டு பண்ண முடியாது, சாம்பார் பண்ண முடியாது, அதுல வச்சு சாப்பிடவும் முடியாது. ஒரே ஒரு காரியம் பண்ணிக்கலாம், நித்தியம் கண்ணாடி பின்னாடி உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குதான் அது சரியா வரும். எதுக்கு எதை கொடுக்குறோங்கிறதே இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு பைத்தியக்கார சாக்லேட்டை போட்டு கொடுக்குறான். என்னத்துக்காக இதை பண்ணினாள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நம்ம பெரியவாள்ல? இது ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்றது. அதை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக சின்னதை உன் சக்திக்கு தமிழ் தேங்காய் தான் 8 ரூபாயில ஆரம்பிச்சிருக்கு. உன் சக்திக்கு தகுந்த மாதிரி கொடு, மாட்டாத அதை. அப்புறம் மாத்தினா அப்புறம் அது எதுக்குங்கிறதே மாறி போயிடும். எதுக்காக பண்ணப்பட்டதுங்கிற அந்த மூலமே மாறி போயிடும். அம்பால பூஜை பண்ணிட்டு வெளியில வரத்தே பகவானை பார்க்க ததிருஷே அச்சுதம்சான்னு ரதம் சமாரோப்பிய சுபர்ண லட்சணம்
ராஜன்ய சக்கரம் பரிபூய மாதவா. பகவான் தேரை திருப்பி வந்து அப்படி கை கொடுத்து தூக்க மேல கருட பகவானும் துவனி கொடுக்க தரிசனா அதிகம் துணி. கருட தரிசனத்துல துவனி தான் விசேஷம். கல்யாணத்துக்கு முக்கியமே கருட தரிசனம் தான். கருட தரிசனம் ஆச்சுன்னா கல்யாணம் ஆயிடலாம். சகுனம் ரொம்ப முக்கியம் கல்யாணத்துக்கு. அதில் கருட தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம். அதை பண்ணி பகவான் கிளம்பி வரத்தே ருக்மியையும் மானபங்கப்படுத்தி அனுப்பிச்சுட. தூக்கின்னு வந்ததுதான் கல்யாணம்னு நினைச்சிடக்கூடாதுன்னு கர்காச்சாரியால வரவழைச்சு ருக்மிணியினுடைய அப்பா அம்மாவை வரவழைச்சு பகவானே பீஷ்மக சுதா ஏகம் நிர்ஜித்ய பூமி பாடே புரமானீய விதிவதி உபயேமே குருத்வகா நிலவேக நீபாகாரம் பாலார்க்க சமான சேலம் நிலம்பரானுஜம் கோபபாலகம் நீலாலகாந்தம் அலோகயே ருக்மிணி கல்யாண கோபாலம் ராதா கல்யாண கோபாலம். द्वारकापुर मंडपे द्वादशादित्य सन्निधे भूरि रत्न सिंहासने भूसुरगणे विरासने सुखासीनं विश्वमङ्गलदायिनं धीरयोगी संसेवनं देवकी वसुदेव सूनुम् अष्टमहीति समेतम् अमर नारी सुसेवितं तुष्टन पुष्टजनावृतं शुम्भूरुगीतम् इष्टजन समाश्रितं ईश्वरम् अपराजितं दृष्ट सर्वयोग जातं देवराजादि विनुतं अलोकये रुक्मिणी कल्याण गोपालं राधा कल्याण गोपालं. भगवान के भोक्तम ஸ்ரீஹப்பதியா பகவான் பிரகாசிச்சான சரித்திரம். நாளைய தினம் எப்போதும் கூட ரெகுலராக 7 மணிக்கு பாராயணம் ஆரம்பிச்சு